கொத்து பரோட்டா மாதிரி கொத்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, தோசைக்கல் வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் எதனா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா வச்சுருந்திங்கன்னா அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா ரொம்ப முக்கியம், அதுதான் அதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஹோட்டலில் கொத்து பரோட்டாக்கு கொஞ்சம் சால்னா ஊற்றுவாங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்க சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ இதில் 2த்தில் எதனா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதில் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் 4 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் அதில் நல்லா உதுத்து போட்டுட்டு கொஞ்சமாக மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த தோசை கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போ நான் குத்துற மாதிரி நல்லா அதில் கொத்தி விடணும். அப்போ தான் அந்த கொத்து பரோட்டா மாதிரி நல்லா டேஸ்ட் வரும். இப்போ நம்மளோட சூப்பரான கொத்தி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.